ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் வந்து போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் பெங்களூரில் என்னோடய பெரியம்மா பையன் வந்து மாமா பொண்ணு 2 பேரும் ஃபேமிலியில் ஒரே ஃபேமிலியில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சொந்தம்தான். அதனால் எனக்கு 2 பேருமே சொந்தம். இங்கிட்டு பார்த்தா பெரியம்மா பையன், அங்கிட்டு பார்த்தா மாமா பொண்ணு. அவங்களோட பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, ஏஜ்டன் ஃபங்க்ஷன். அதுக்காக பெங்களூர் போயிருந்தோம். நான், எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க ஒய்ஃபு எல்லோரும் போயிட்டு வந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ட்ரெயினெல்லாம் புக் பண்ணி தான் போனோம். கடைசியில் பார்த்தாலும் எங்களுக்கு ஸ்லீப்பர் கொடுக்கல. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போனோம். அப்புறம் நைட்டில் டிக்கெட் ட்ரெயின் டைமிங்கே வந்து 11 o'clock தான். உட்காந்துட்டே தான் போனேன். கொஞ்சம் தூரம் நானும் அம்மாவும் மிங்கிளாகி அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டே போனோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30-2 மணி போல் எழுப்பி, அங்கே இடம் இருக்குது, அங்கே போய் படுங்க. நான் அங்கே போய் பார்த்தேன். எனக்கு என்னமோ அங்கே அது அடுத்த கோச்சில் இருந்துச்சா, ஒரே ஜென்ஸாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து நான் படுத்துக்கிறேம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். நான் இங்கே வந்து படுத்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 4 மணியை போல் வந்து எழுப்பி, அங்கே இடம் 58 இடம் இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதில் போய் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினேன். நான் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்துருச்சு. சரி, ஒசூர் அப்படியே பார்த்துட்டு, அங்கே எல்லா வீடுகளிலையும் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் போட்டிருக்காங்க. ஒரே மொத்தமாக பார்த்தீங்கன்னா வரிசையாக வீடுங்கள்லாம் பார்த்தா எல்லோ கலர். அடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்து ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அது ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன், மிஸ் ஆகிடுச்சு, கிளியராக வரல. சரி, அதை என் பிள்ளைங்க, எங்கள் அண்ணன் பிள்ளைங்களாம் என்னது இது மஞ்சளாக இருக்குது ப்ளூவாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டுச்சுங்க. நம்ம ஊரில் இருக்கிற தண்ணி டேங்கு தான்ப்பா, அங்கே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, அது கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. எல்லோ அடித்தாங்கன்னா ஒரு 100 வீட்டுக்கிட்ட அப்படியே வரிசையாக எல்லோவாக இருக்குது. ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ளூ அடித்தாங்கன்னா ஆப்போசிட் சைடு ஃபுல் ப்ளூவாக இருக்குது. அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்துருச்சு, இறங்கியாச்சு. நாங்கள் வந்து இறங்கும் போது பெங்களூரில் இறங்கிட்டோம். கடைசியில் பார்த்தா எங்களுக்கு வந்து வேன் வந்து நின்றுட்டு இருந்தது வந்து வேறு இடத்துல நின்றுருக்கு, 20 கிலோமீட்டர் தள்ளியாம். அடக்கடவுளே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டோ வச்சு போனோம். இங்கேருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இது என்னமோ பேர் சொன்னாங்க, எனக்கு வாயில் வரல. நம்ம ஊர் பார்லிமெண்ட், நம்ம இதில் பார்லிமெண்ட் இருக்கும்ல, அது மாதிரி அங்கே பெங்களூர் பார்லிமெண்ட் இது தான். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். அது மாதிரி நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ரூல்ஸ் போட்டாங்க தான், வண்டியில் போகும்போது டபுள்ஸ் போகிறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஊரில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யார் பின்னாடி உட்காந்து போனாலுமே ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். லேடிஸ் தான், நம்ம மோஸ்ட்லி ஜென்ஸும் போட்டிருக்காங்க, பரவாயில்ல, ஜென்ஸும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. லேடிஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாம் ஹெல்மெட் போட்டு தான் வராங்க. பார்லிமெண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுல்ல. எங்களுக்கு போய் டைம் இல்லை, இல்லாட்டினா வந்து அதை பார்த்துருக்கலாம். சூப்பராக இருந்துச்சு, வெளியே பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இந்த தடவை நாங்கள் வருஷம் முன்னெல்லாம் அடிக்கடி பெங்களூர் போகும்போதெல்லாம் ஊர் சுற்றுவோம், பர்ச்சேஸ் பண்ணாமல் வரவே மாட்டோம். இந்த தடவை இங்கே பாருங்கள், இந்த ஆட்டோவில் உட்காந்து எடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு லேடி கூட பாருங்கள், பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க, ஹெல்மெட் போட்டிருக்காங்க. இந்த ஒரு வண்டின்னு இல்லை, நான் நிறையா இது எடுத்தேன், மிஸ் ஆகிடுச்சு, வீடியோலாம் இல்லை. எல்லோரும் பின்னாடி உட்காந்துருக்கவங்க கம்பல்சரியாக ஹெல்மெட் போட்டு தான் போகிறாங்க. அது ரொம்ப நல்லது. அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் அவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று, ரெண்டாவது அது நம்ம உடம்பு, நம்ம உயிரை காப்பாற்றுது தானே, நம்ம சேஃப்டிக்கு தானே சொல்கிறாங்க. அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு ஒரு தூக்கம்லாம் போடல, நாங்கள்லாம் சேர்ந்துட்டோம்ல, தூக்கமாக அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறமா சாயந்தரமாக அப்படியே பேசிகிட்டே ஓட்டிகிட்டு சாயந்தரம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தராக குளிக்க, ஒவ்வொருத்தராக ட்ரெஸ் பண்ண, நீ இந்த ட்ரெஸ் போட, அதை போடு, இந்த தோடை போடு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் ரெடி ஆகிட்டேன். தேவையில்லாமல் அந்த பவுடர் இந்த பவுடர்னு இது எல்லாத்தையும் போட்டு எனக்கு என்னமோ எடுக்கலை, பிளாக்காக காட்டுற மாதிரி இருந்துச்சுங்க பாருங்கள். ஏண்டா மேக்கப் பண்ணாமலே இருந்திருக்கலான்னு கூட எனக்கு தோணுச்சு. மேக்கப் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட அழகாக நீட்டாக சிம்பிளாக இருக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. தேவையில்லாமல் மேக்கப் பண்ணி நல்லாவே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு, வேறு வழி இல்லை, இந்த தடவை நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எங்கள் சித்தி எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க தான் என்னோடய பெரியப்பா. இவரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா, என்னோடய ஆச்சி, குட்டீஸ்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குதுங்க. இது கொஞ்சம் பேர் தான். அதாவது அந்த வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கவங்க எல்லாம் ஸ்டேஜுக்கு மண்டபத்துக்கு போயிட்டாங்க. மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நாங்களாம் அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனோம்.
டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தராக போய் கிளம்பி கூப்பிட்டு, ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பெரியம்மா வீட்டில் இருந்தோம். பெரியம்மா வீட்டிலேருந்து கூப்பிட்டுட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு வரணும். பார்த்தா மாமா வீட்டுக்கு வேன் வரும் வரும்னு சொல்லி உட்காந்து இருக்கோம். 2 மணி நேரமாக வரவே இல்லை. அவங்கெல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வீட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்தவங்கெல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்குறோம். அதை தான் நான் அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நான் இப்படி இருக்கேன், அவள் எவ்வளோ ஒயிட்டாக பளிர்னு சூப்பராக இருக்கா. நான் அப்போவே சொன்னேன், ஏய் நீ சூப்பராக ஒயிட்டாக அழகா. ஆக்சுவலாக அவள் கலர் தான், அது வேறு விஷயம். எனக்கு மேக்கப் பண்ணாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கும். தேவையில்லாமல் ஏதோ காம்பாக்ட் பவுட்ரு அது இதுன்னு கொடுத்தாளுங்க. அதை போட்டு எனக்கு எடுக்கலை. நார்மலாக இருக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். இது என் தங்கச்சி பொண்ணு. இவள் ஃபங்க்ஷன் தான் நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள், அவள் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அவள் வந்திருக்கா. சென்னையில் பார்த்துருப்பீங்க அவளை. இப்போ அடுத்து வந்து பெங்களூருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடந்துருச்சு. அதுதான் பெரிய விஷயம். இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு எங்கள் அண்ணன் பொண்ணு ஏஜ் அட்டன் ஆகிட்டா. அவளும் அங்கே என்னடா நம்ம திருச்சியில் இருக்கோம், ஃபங்க்ஷனுக்காக போனோம். போன இடத்துல அவள் ஏஜ் அட்டன் ஆகிட்டா. அவள் தான் எங்கள் அண்ணன் பொண்ணு. அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கா பாருங்கள், அவள் இப்போ வருவா. அவள் சரி ஆயிட்டா, என்ன பண்ண. அங்கேருந்து நம்ம பிளான்லாம் நிறையா போட்டிருந்தோம். ஒண்டர்லா போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு நிறையா பிளான் போட்டு பாவம் பிள்ளை ஆசையாக வந்துச்சு. எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கணும், ஒண்டர்லா போகணுன்னு ரொம்ப பிளான் போட்டு வந்தா பிள்ளை. பார்த்தா அவளை அந்த ரூமுக்குள்ளே விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டா. என்னன்னு அவ்வளோ ஜாலியாக ஆசையாக வந்து என்னை ரூம்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டிங்களே, வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இருக்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கதையை விடுங்க, இதுக்கு வரலாம். இன்னும் இப்போ பெங்களூர் போன ஃபங்க்ஷனை பற்றி பேசுவோம். எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு. உன்னை இறங்கி கீழே வர சொல்கிறாங்க, நீ தான் அத்தை, நீ தான் வந்து தண்ணி ஊற்றணும், நீ என்ன இவ்வளோ நேரம் ஆகி வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போனேன். வேன் வந்துருச்சு. என்னையும் என் தங்கச்சியும் தான் கூப்பிட்டாங்க. என் தங்கச்சி அங்கே பேசிட்டு நின்றுட்டே இருந்தா. நான் கீழே இறங்கி வந்துட்டேன். நான் வந்தோடனே ஹோல் மண்டபத்தில் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க. திட்டுறா எங்கள் அத்தை பொண்ணு, எவ்வளோ நேரண்டி உங்களுக்காக வெயிட் பண்ணுறது, உங்களுக்காக தாண்டி எல்லோரும் வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் வா, தண்ணி ஊற்றணும் வா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து இப்போ பாருங்கள் அழகாக உட்காந்துருக்கா. அவங்க அத்தையும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவள் மேக்கப்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த குட்டி இருக்கானே அப்பா, சேட்டை பயங்கர சேட்டை. அவ்வளோ சேட்டை செய்கிறான். அவனை வச்சு சமாளிக்கவே முடியாது, அவ்வளோ சேட்டை செய்வான். சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிடிச்சி தண்ணி ஊற்ற போகிறாங்க. தண்ணி ஊற்றும்போது குழவை போடுன்றாங்க. ஐயோ குழவெல்லாம் எங்களுக்கு போட தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் போடுங்க, உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் போடுங்கன்றோம். எங்களுக்கும் தெரியாதுன்னு எல்லோரும், நாங்கள் 5 பேர் நிற்கிறோம், 5 பேருக்குமே குழவை போட தெரில. ஐயோ வேறு யாரையாவது பெரியவங்களையாவது கூப்பிட்டு நிற்க வச்சுருக்கலாமே, குழவை போடணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே போடலை. சரி வரிசையாக ஆளுக்கு ஒரு 3 தடவை ஊற்றணும்னு சொல்லி சாஸ்திரம் இருக்குது, ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 3 தடவை ஊற்ற சொன்னாங்க. குழவை போடாமே சமாளித்து போட்டே ஆகணும். நிற்கிற அத்தைமாருங்க எல்லாம் போடுங்க, குழவை போடுங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சால் தானே நாங்களாம் போடுவோம். அப்படியே சிரித்து செஞ்சு சமாளித்து அப்படியே முடிச்சுட்டு சமாளிச்சிட்டோம். அடுத்தது எல்லோரும் டைம் ஆயிடுச்சா, சரி வாங்க அவளுக்கு போய் ட்ரெஸ் மாற்றி தலையை காய வச்சு வரதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. செமையாக மட்டன் பிரியாணி, சிக்கன் எல்லாம் இருந்ததா, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது நல்லா இருந்துச்சு. அவள் பாருங்கள், அந்த குளிர் பயங்கரமாக, அந்த நைட்டில் குளிர் மழை அடித்து கொட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பெங்களூரில் மழையே இல்லையா. நாங்கள் போய் 3 நாள் 4 நாள் இருந்தோம். தினம் சாயந்தரம் மழை தான். அதான் நல்லவங்க வந்தால் மழை வரும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பேசிக்கிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் காட்ட போகிறேன். இவங்க அத்தை பொண்ணு டாக்டராக இருக்கா, எங்கள் அத்தை பின்னாடி சித்தி இருக்காங்க, இவங்க என்னோடய நாத்தனார், இவங்க டீச்சர், இவங்க எங்கள் ராதிகாவோட அத்தை, இவங்க எங்கள் அத்தையோட சொந்தக்காரவங்க அக்கா, இவங்க அத்தை, இவன் எங்கள் அத்தை பொண்ணு. அவளோட பையன் தான் சொன்னேனே, சேட்டைக்காரன், பயங்கர சேட்டை செய்வான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டான். ஐயோ இவனுக்கு ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏதோ அமைதியாக இருக்கான். இவங்க எங்கள் அத்தை, ஒரு ஆள் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். எதையாவது தூக்கி போட்டு உடச்சிருவான். எங்கள் பெரியம்மா பொண்ணு, எங்கள் அண்ணன், இவங்க தான் ஃபங்க்ஷன், இவங்க தான் வச்சுருக்காங்க. இவங்க பொண்ணுக்கு தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனு. பெரியம்மா பையன், எங்கள் மாமா, அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க பாருங்கள்.
இன்னொரு மாமா, இன்னொரு பெரிய மாமா, அடுத்த மாமா, அப்படியே ஆடுற வரிசையாக 3 பேருமே உட்காந்துருக்காங்க. இவன் ஒரு மாமா பையன், இவங்க பெரியம்மா. அப்போ ஒரு பெரியப்பா காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், அவங்களோட ஒய்ஃபு. இது மாமாவோட அத்தையோட மருமக. இவங்க சித்தப்பா. சிரிங்கன்னு சொன்னால் சிரிக்க மாட்றாங்க. என்ன யூடியூபா அப்படின்னு கேட்குறாரு. ஆமானோடனே அங்கே எங்கே பாருங்கள், எங்கள் சித்தி பையன் மருமகன், என் தங்கச்சி ஹஸ்பண்டு, இவங்க இன்னொரு தங்கச்சி ஹஸ்பண்டு. அவங்க 2 பேர் தங்கச்சியால் வர முடியல, குட்டீஸ் இருக்காங்களா, அதனால் அவங்க 2 பேரும் வரல. அதனால் இவங்க 2 பேரும் தான் வந்தாங்க. ஒரே கிண்டல், யூடியூப் எடுக்கிறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி செம்ம ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த நேரத்தில் வீடியோவில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன்னா, அவங்க கேட்குற கிண்டல் பண்ணுறது கூட என்னால் நின்று பதில் சொல்ல முடியல. எங்கள் மாமா பையன், சித்தி பையன் வந்தான். அவன் என்ன, நான் அந்த கையை வச்சு மறைச்ச பாருங்க சித்தி பையன். இது அத்தை மருமக. அவளா நிறைய பேர் யூடியூப் அவங்க பாருங்கள், அத்தை மருமக சித்தி பையன் மறைக்கிறான் பாருங்கள் முகத்தை. இவன் என் மாமா பையன். இவர் எங்கள் கோயில் பூசாரி, அவரும் வந்திருந்தார் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு சிலர் வந்து யூடியூப் அப்படின்னா ரொம்ப என்னை எடுன்னு ஈகராக வந்து எடுக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தா வேண்டாம் 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 அப்படின்றாங்க மோஸ்ட்லி. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் பெங்களூரில் வந்தவங்க எல்லாருமே எடு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு சிலர் 1-2 பேர் மட்டும்தான் வேண்டாம் வேண்டான்னு மூஞ்சியை வச்சு மறைச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அத்தை பொண்ணு அவருக்கா பாருங்க, நான் அவ்வளோ ஆஃப் சாரி கட்டி அதை ப்ரௌன் கலர், அத்தை பொண்ணோட பொண்ணு இவ தான். மற்றவங்களாம் அவங்க அத்தை பொண்ணோட இந்த இவளோட பொண்ணு தான். அவள் அந்த ப்ரௌன் கலர் சாரீ கட்டியிருந்தால ஆஃப் சாரி. எங்கள் அத்தை பொண்ணு. எல்லோரும் ஒரே ஜாலியாக. இவங்க அவளோட சொந்தக்காரவங்க. இவங்க நம்மளோட தோஸ்து, அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பசங்க 2 பேர், இந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு, நல்லா பிள்ளைங்க, பேசுங்க, ஜாலியாக இருக்குங்க. இவங்க எங்கள் அத்தையோட மருமகளோட தங்கச்சி. எல்லாம் ஒரே வெக்கம்தான். இவர்லாம் ஆஹா யூடியூப் தானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கை காமிச்சார். இவங்க எங்கள் அத்தையோட நாத்தனார், அவங்களும் கை காமிச்சாங்க. இவங்க எங்கள் அத்தையோட சொந்தக்காரவங்க, அக்கா தங்கச்சி, அவங்களோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷனு.